2000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே அரேபியர்கள், குறிப்பாக ஏமன் மற்றும் பெர்ஷிய வளைகுடா பகுதியினர் தமிழகத்துடன் வலுவான வணிகத் தொடர்பில் இருந்துள்ளனர். பட்டினப்பாலை நீரின் வந்த நெமிர்பறி புறவையும் என்று இந்த குதிரை வர்த்தகத்தை பதிவு செய்கிறது. தமிழகத்திலிருந்து மிளகு, துணி, முத்து, தந்தம் போன்றவை அரேபியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. அதற்கு பதிலாக குதிரைகள், கண்ணாடி, ஆயுதங்கள் போன்றவை தமிழகத்துக்கு கொண்டு வரப்பட்டன. அரேபிய வியாபாரிகள் தமிழகத்தில் தங்கி குதிரைகளுக்கு ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை அளித்து அவற்றை பராமரித்து வந்துள்ளனர். அதன் தொடர்ச்சியாக பழவேற்காடு, பூம்புகார், கொர்க்கை, பெரியபட்டினம், காயல்பட்டினம், தொண்டி, முசிறி, கோழிக்கோடு, கொல்லம் போன்ற துறைமுக நகரங்களில் அரேபிய வணிகர்களின் குடியிருப்புகள் உருவாயின. கிபி 7ஆம் நூற்றாண்டில் அரேபியாவில் இஸ்லாம் வேரூன்றிய அதே காலகட்டத்தில் இந்த வணிகர்கள் மூலமாகவே தமிழகத்தில் இஸ்லாம் அறிமுகமானது. குளச்சல், காயல்பட்டினம், தேங்காய்பட்டினம், கீழக்கரை, பெரியபட்டினம் போன்ற துறைமுக நகரங்களில் அன்றைய தமிழர் கட்டடக்கலை வடிவில் கல்லுப்பள்ளிகள் எழுப்பப்பட்டன. அதேபோல் சோழர்களின் பண்டைய வியாபார நகரமான உறையூரிலும் ஒரு கல்லுப்பள்ளி கட்டப்பட்டது. இது ஹிஜ்ரி 116, அதாவது கிபி 733ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது. இந்த பள்ளியின் அளவு சுமார் 26 அடிக்கு 30 அடி மட்டுமே. காலப்போக்கில் இந்த பள்ளியில் தொழுகை நடைபெறாமல், பராமரிப்பு இல்லாமல் பாழடைந்து கிடந்தது. இந்த பள்ளிவாசல் திருச்சி நத்ரசா தர்காவுக்கு சற்று தொலைவில் கோட்டை ரயில் நிலையத்தின் பின்புறம் ஹோலி கிராஸ் கல்லூரிக்கு அருகில் அமைந்துள்ளது. 1968 சென்னையில் நடந்த 2வது உலகத் தமிழ் கருத்தரங்கில் சையத்தொம்பி பாவலர் அவர்களின் மகனாரும் திருச்சி வானொலி நிலைய இயக்குனராக இருந்தவருமான KPS ஹமீது அவர்கள் இந்த பள்ளிவாசலின் தொன்மை குறித்து ஆய்வுக்கட்டுரை வாசித்துள்ளார். அதில் உள்ளூர் மக்களால் கல்லுப்பள்ளி என அழைக்கப்படும் இதன் கட்டடக்கலை அமைப்பு அன்றைய சமண பௌத்த விகாரங்களின் பாணியை ஒத்திருப்பதாகவும், மிஹ்ராப் எனப்படும் தொழுகை நடத்தும் இடத்தின் முகப்பில் உள்ள பெருங்கல்லில் அரபு கல்வெட்டு இருப்பதாகவும் குறிப்பிடுகிறார். அந்த கல்வெட்டில் ஹிஜ்ரி 116, அதாவது கிபி 733 என்று கட்டுமான ஆண்டு குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதை கட்டியவர் ஹாஜி முகமது அப்துல்லா என்பதும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 1972 முனைவர் ராஜா முகமது அவர்கள் மேற்கொண்ட கள ஆய்வும் இந்த தகவலை உறுதிப்படுத்துகிறது. அப்போது நான் புதுக்கோட்டை அரசு அருங்காட்சியகத்தினுடைய காப்பாளராக இருந்தேன். இது போன்ற இந்த முஸ்லீம்களுடைய பழமையான வரலாறுகளை ஆய்வு செய்கிற பணியை அப்போலேருந்து நான் தொடங்கினேன். அப்படி பார்க்குற பொழுது இங்கே ஒரு பழைய பள்ளிவாசல் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிற தகவல் என்னுடைய நண்பர்கள் மூலமாக கிடச்சிச்சு. அதனால் அதை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போனோம். அது 1972ஆம் ஆண்டு. அப்போது என்னுடைய நண்பர் ஒருத்தவர் ஆல் இண்டியா ரேடியோவில் இருந்தார். அவர் யார் அப்படின்னு சொன்னாக்கா, ஷேகுதம்பி பாவலரனுடைய மகனார், ஷாவுல் ஹமீதுன்னு பேர். நான் இன்னும் சில நண்பர்கள் எல்லாரும் போனோம். இந்த இதில் ஒத்தடி பாதை தான், இப்போ தான் ரோடு வீடுலாம் வந்திருக்கு. கோட்டை ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு வழி இந்த மெயின் ரோட்லேருந்து இப்படி கிழக்குலேருந்து வர்றதுக்கு ரோடு இருக்குது. இது இல்லாமல் இன்னும் ஒரு சின்ன மண்டபம் ஒன்று உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. நான் அந்த நாங்கள் போகும்பொழுது அங்கே ஒரு வயதான பெரியவரும் ஒரு அம்மாவும் அங்கே படுத்திருந்தாங்க. ஒரு 1972. அப்புறமா அவங்கள பார்த்து என்னன்னு நீங்கள் யார், என்ன, எவ்வளோ நாளாக இருக்கீங்க, இங்கே நீங்கள் தனியாக இருக்கீங்களா, அது ஒரு காடு மாதிரி இருக்குது, இல்லை எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் பெரிய பெரிய அவுலியாக்கள் அந்த மாதிரி இருந்தவங்க, அவங்களாம் இங்கே தான் அடக்கமாகிருக்காங்க,
நாங்கள் இங்கே வந்து யாராச்சும் அப்பப்போ வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, நாங்கள் அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருக்கோம், இந்த இடத்த விட்டு எங்களால் போக முடியல, இப்படியே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேலே அதனுடைய வரலாறோ வேறு எதையுமே சொல்கிறதுக்கான அவங்களுக்கு தெரியல. வெறும் பள்ளிவாசல் மட்டும் தனி மண்டபமாக இருந்துச்சு. வெறும் மண்டபம், அது மட்டும் தனியாக வந்து அந்த காட்டுக்குள்ளே ஒரு மண்டபம் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டு உடனே படிக்க முடியல. ஒரே ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச செய்தி, அந்த ஹிஜ்ரி 116ங்கிறத மட்டும்தான் எங்களால் அனுமானிக்க முடிஞ்சிச்சு. அந்த கல்வெட்டு வந்து ரொம்ப பழமையான எழுத்தில் இருக்குது. இப்போது பழமையான அரபி எழுத்துக்களுக்கு பழமையான எழுத்து கூஃபி எழுத்துக்கள்னு சொல்கிறது. இது கூஃபி எழுத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வந்து படம் பிடிச்சி அது சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு இலங்கை இது போன்ற இடங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சோம். நிறைய இடங்களில் வந்து அதை வந்து சரியாக படிக்க முடியல. இருந்த பொழுதிலும் இது பழங்காலத்து அரபி எழுத்து. அந்த இதில் வந்து 4 கலிஃபாக்களினுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அத்தோடு மட்டும் இல்லாமல் இதை கட்டினவருடைய பேர் சொல்லப்பட்டிருக்கு. அவர் முகமது பின் அப்துல்லா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வருது. ஆக அவர் தான் இதை கட்டினவராக இருக்கணும். சாதாரண பெயராக இருக்கிறதுனால அவர் கட்டினவராக இருக்கணும். ஹிஜ்ரி 116ங்கிறது கரெக்டு தான். ஆனால் இந்த எழுத்துக்கள் இதெல்லாம் வந்து அந்த 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த பழமையான எழுத்துக்கள் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை கொடுத்தாங்க. அதை வச்சு அப்புறமா இதை வந்து மேற்கொண்டு இந்த பகுதியினுடைய வரலாறுகள் இதெல்லாம் வந்து தொடர் ஆய்வு பண்ணணும். அப்படி பண்ணுற பொழுது தான் வந்து இந்த பள்ளிவாசல் அத்தோடு நாங்கள் வந்து அதன் பிறகு ஒரு 7-8 வருஷம் போக முடியல. அதன் பிறகு காலப்போக்கில் அந்த பகுதி பூராவும் கொஞ்சம் கிழக்கு பக்கம் அங்கே இருந்த கட்டடங்கள், அந்த கல்வி நிறுவனங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதை என்க்ரோச் பண்ணி அவங்க வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க. இதே மாதிரி ரயில்வேக்கு கொஞ்சம் இடம் வேணும்னு அவங்க கொஞ்சம் இடம் எடுத்துட்டாங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி வந்து வடக்கு பக்கமும் நிறையா என்க்ரோச்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஒன்று. அடுத்தது வந்து காலப்போக்கில் பார்த்தா, நான் முதல்ல வந்து உள்ளுக்குள்ளே இன்னும் ஒரு சின்ன மண்டபம் இருந்துச்சுன்னு சொன்னால அந்த மண்டபத்தையும் காணும். அங்கே இருந்த அத்தனை கல்லறைகளும் காணும். எல்லாத்தையுமே இடித்து போட்டாங்க. இந்த இதில் வந்து அப்பப்போ இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி முஸ்லீம் மக்கள் சில பேர் வந்து அந்த பகுதியில் வந்து அதை எடுத்து அதை கட்டி பின்னாடி கொஞ்சம் பழுதெல்லாம் பார்த்து அது ஒரு தொழுகிற அளவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ தான் அது தொழுது. நான் போயிருந்தப்போ ஆக்சுவலாக அதில் வந்து சும்மா வெறும் மண்டபம் மாதிரி வந்து ஒரு பாலடைஞ்ச மண்டபம் மாதிரி கிடந்துச்சு, அவ்வளோதான். கீழே தரகரெல்லாம் ஒன்றும் கிடையாது, மண்ணு தர. அதில் தொழுகை எதுவுமே கிடையாது. பகுதி முழுவதும் பார்த்திங்கன்னாக்கா ஏறத்தாழ ஒரு 20 கல்லறைகள் நிறையா இருந்துச்சு. அதில் ஒரு சில கல்லறைகளில் கல்வெட்டுகள் கூட இருந்துச்சு. இந்த கல்வெட்டுகள் என்பது எடுக்க முடியல, ஏன்னா எல்லாம் வந்து ஒரே முள்ளுக்காடு. சரி, ஒரு காலத்தில் திரும்பியும் வந்து அதை எல்லாத்தையும் பார்த்து எடுப்போன்னு போகிற காலத்தில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. உள்ளூரைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் என்பவர் இப்பள்ளியை மீட்டு மீண்டும் தொழுகை நடத்த பெருமுயற்சி மேற்கொண்டார். சுற்றிலும் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த இந்த இடத்திற்கு ரயில்வே அமைச்சராக இருந்த மது தண்டவதே அவர்களின் காலத்தில் ஒரு பாதை அமைக்கப்பட்டது. சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பள்ளியை சுற்றி குடியிருப்புகள் உருவானதால் இது பள்ளமான பகுதியாக மாறியது. மழைநீர் தேங்கி சகதி நிரம்பி தொழுகை நடத்த முடியாத நிலையில் இருந்தது. சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு திரு அப்துல் ரஹ்மான் அவர்களின் மகன்கள் பொதுமக்களின் பங்களிப்புடன் இந்த பள்ளியை புனர் நிர்மாணம் செய்தனர். புதிய மினார்கள் கட்டப்பட்டன, மிஹ்ராப் சீரமைக்கப்பட்டது. 7 படிக்கட்டுகளும் தரையிலிருந்து மேற்கூரை சுமார் 20 அடி உயரமும் இருந்துள்ளது. இதை 13 அடியாக குறைத்துள்ளார்கள். பள்ளிவாசலை சுற்றி உயர்த்தி கட்டியுள்ளார்கள். கடைகள், வீடுகள் கட்டப்பட்டு அந்த இடம் மக்கள் புழங்கும் இடமாக மாறியுள்ளது. இது குறித்து திரு அப்துல் ரஹ்மான் அவர்களின் மகனான முகமது கவுஸ் அவர்கள் கூறும்போது, சுற்றி பொட்டக்காடு, உள்காடு, ஈச்ச மரம் இந்த மாதிரி தான் சுற்றி இருந்தது.
அயராத பாடுபட்டவர் எங்கள் தகப்பனார். பாதை கிடையாது, கரண்ட் கிடையாது, எப்படி இந்த பிள்ளைங்களாம் சிரமப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி அப்போவே முயற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டார். மினிஸ்டர் மதுத்தாண்டவர் பீரியடில் ரயில்வே மினிஸ்டர், அப்போ அவரால் இந்த பாதை எங்களுக்கு கிடைச்சது. இந்த பள்ளியோட அளவு பார்த்திங்கன்னா 30க்கு 26. அதில் பார்த்திங்கன்னா இப்ராஹிம் சொல்லி அதில் கல்வெட்டில் இருக்குது. ஹாஜி அப்துல்லா பின் ஹாஜி முகமது அன்வருங்கிறது அதில் கல்வெட்டில் இருக்குது. 4 சஹாபாக்களோட பேர் கல்வெட்டில் இருக்குது. ஏன்னா அம்மார் எழுதத்தில் அவங்களோட பேர் வந்து கல்வெட்டில் இருக்குது. இந்த ஹிஜிரி 116ங்கிற எழுத்து அதில் பதிஞ்சிருக்கு. அப்போ ஹிஜிரி 116ங்கிற 15 எழுத்து இப்போ ஹிஜிரி 1447 நடைபெற்று கொண்டு இருக்குது. அந்த நடைபெற்றதில் கணக்கிட்டு பார்த்தோம்னா 1331 வருஷம் முக்கமலாயிருந்த இந்த பள்ளி. இந்த பள்ளி மட்டும் முழுக்க கலப்படங்கிறது எதுவுமே கிடையாது, வெறும் கல் தான். சுண்ணாம்பு கடுக்கா இந்த மாதிரி ரசாயனம்லாம் போட்டு பைண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த பள்ளியில் வந்து நாங்கள் வேலை பார்த்தது என்னன்னாக்கா, கூடுன்னு பார்த்தீங்க மேலே கல் பார்த்திங்கன்னா எல்லாமே கருங்கல் தான், சுற்று கருங்கல் தான். மேலே என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, மேலேருந்து தண்ணி வரக்கூடாதுங்கிறதுக்கு வெதரிங் கோர்ஸ் போட்டிருக்கோம். வெதரிங் கோர்ஸ் போட்டு வாட்டத்தை கொடுத்துருக்கோம். இது மட்டும் தான் நாங்கள் பண்ணது. பேஸ்மெண்ட்டில் நம்ம இந்த பள்ளி வந்து பார்த்திங்கன்னா 24 வரும். மேற்கூட்டிலேருந்து கீக்கூடு வரைக்கும் பார்த்திங்கன்னா 24. இப்போ நம்ம எல்லாம் விரிவுபடுத்தி வேலையெல்லாம் பார்த்ததுனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ எப்படி வச்சாலும் 13 அடி சொல்லலாம். இப்போ நம்ம உட்காந்துருந்ததுலேருந்து 13 அடி. இது பள்ளிக்கே 7 படிக்கட்டு இருந்தது. 7 படிக்கட்டு இருந்தது. இப்போ இந்த விரிவுபடுத்தினால அந்த கருங்கல்லாம் நம்ம எதுவுமே தூக்கவும் இல்லை, அகட்டவும் இல்லை. அந்த கருங்கல்லாம் இப்போவும் நோண்டினா கூட அந்த கருங்கல்லாம் இருக்கும். ஏன்னா அந்த கல் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி அப்படியே மூடி டைல்ஸ் போட்டிருக்கோம். இந்த பள்ளிவாசல் ஹிஜிரி 100 ஹிஜிரி 116 116 இது 116 ஹிஜிரி 116 கட்டப்பட்ட பள்ளிவாசல். சஹாபாக்களுடைய பேர் தான் எல்லாமே. ஹாஜி அப்துல்லா பின் ஹாஜி முகமது அன்வர், முகமது இப்ராஹிம் அவங்க பேர், அங்கெல்லாம் அம்மார் ரலியல்லாஹு பேர், அதெல்லாம் எல்லாம் சஹாபாக்களுடைய பேர். இந்த கல் எழுத்துக்களுக்கு நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பார்டர் வந்து புதுப்பிச்சு காமிச்சிருக்கோம். ஏன்னா மக்களுக்கு இந்த எழுத்துக்கள் தெரியணும் என்னங்கிறது, அதுக்காக தான் இந்த பார்டர் நாங்கள் எக்ஸ்ட்ரா புதுப்பிச்சிருக்கோம். அதான் இதில் அந்த கல்வெட்டில் பார்த்திங்கன்னா 5 சஹாபாக்கள் கல்வெட்டில் இருக்குது. இதில் வந்து 2 சஹாபாக்களோட பேர் ஹாஜி அப்துல்லா பின் ஹாஜி முகமது அன்வருங்கிறவங்க அடக்கசலம் ஆயிருக்காங்க இந்த பள்ளிவாசல் வந்தவங்க. இந்த கருங்கல் எப்படி இருந்த கருங்கல் பள்ளி எப்படி இருக்கோ, இந்த கருங்கல் பள்ளி மாதிரியே அவங்களோட டேரு அதே மாதிரி கருங்கலால் இருக்குது. அது ஒரிஜினலாக நாங்கள் வச்சுருக்கோம், அப்படியே இருக்குது. நாங்கள் எதுவுமே செய்யலை. அதுக்கப்புறம் 3 சஹாபாக்களோட பேர் இருக்குது. இப்ராஹிம், தாஹிராபிங்கிறவங்க பேர் கிடையாது, ஆனால் மற்ற சஹாபாக்களோட பேர் இருக்குது. இப்போ இங்கே அந்த சஹாபாக்கள் வந்தாங்கனாக்கா ஹஜரத் ஹாஜி சையதுனா முகமது இப்ராஹிம் ஹசாபேர் அலி அவங்களோட மகள் தான் தாஹிரா பீவின்னு அடக்கதான். ஏன்னா மகளை கூப்பிட்டு வந்திருக்காங்க, இஸ்லாத்தை பரப்ப கூப்பிட்டு வந்திருக்காங்க. பெண்களுக்காக அவங்க வந்திருக்காங்க. அவங்களோட தேர் இங்கே அடக்கசலாம் ஆயிருக்கு. அவங்க யார் கூட இருந்தால் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க கூட இருந்தவங்க, அவங்க கூடவே தோழியாகவே இருந்தவங்க. அப்படிங்கும்போது அவங்க எல்லாம் பிரிஞ்சு மதத்தை பரப்ப வந்தவங்க தான் இங்கே 5 பேர் சஹாபாக்கள் அடக்கசலாம் இருக்குது. அவங்களோட ஒரிஜினல் தேர் அப்படியே இருக்கும், நாங்கள் எதுவுமே பண்ணிக்கல. இது வரைக்கும் நம்ம பார்த்தது உள் தோற்றம் எல்லாம் பார்த்தோம். இது வந்து கல்பள்ளி வந்து வெளியோட தோற்றம். இது முன்பாகம். இந்த பள்ளிவாசலுக்கு மேற்பகுதி பார்த்திங்கன்னா செடிகளும் கொடிகளும் இருந்தது இந்த பள்ளிக்கு அந்த காலத்தில். ஆகையால் அந்த எல்லாம் இப்போ நம்ம சீரமைக்கும் போது இது வந்து சுத்தப்படுத்தி விட்டு சேவரெலாம் எடுத்து இந்த ஷெட்டெல்லாம் போட்டிருக்கோம். பள்ளியை விரிவுபடுத்தியிருக்கோம். இன்னும் இப்போ இந்த பள்ளிவாசலில் உள்ள கல்வெட்டில் பார்த்தோம் இல்லையா, ஹாஜி அப்துல்லா பின் ஹாஜி முகமது அன்வர் அவங்களோட 2 மசார், அந்த மசார் தான் இவங்களோடது. இந்த பார்த்திங்கன்னா இந்த இங்கே ஒரு 3 சஹாபாக்கள் அடக்கசல் ஆகிருக்காங்க. பெண்களும் தொழக்கூடிய இடமும் நம்ம இது சீரமைச்சு வச்சுருக்கோம். இதை அடைச்சி பெண்கள் தொழு வந்தாங்களும் உள்ளே போய் பெண்கள் தொழுதுக்கலாம். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஆண்கள் தொழுதுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் இப்போ எல்லாமே விரிவுபடுத்தினது தான். இங்கு 5 கல்லறைகள் கொண்ட ஒரு தர்கா உள்ளது. இவை 2 சஹாபாக்கள் மற்றும் 3 தாபின்களின் கல்லறைகள் என சொல்லப்பட்டாலும் இதற்கு உறுதியான ஆதாரங்கள் இல்லை. திருச்சி உறையூர் பகுதி தான் வந்து அந்த பள்ளிவாசல் இருக்கிற இடம். இந்த உறையூருங்கிறது சங்ககால சோழர்களுடைய தலைநகரம். அதனால் எப்பவும் அந்த பகுதி முழுவதுமே வந்து ஒரு பன்னாட்டு வணிக நகரம். அதனால் பல நாட்டு முஸ்லீம்கள் வந்து அந்த பகுதிக்கு வந்திருப்பாங்க. அவங்களெலாம் தொழுகிறதுக்காக ஒரு இடமா வந்து அது திகழ்ந்திருக்கு. இது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இங்கே யாரும் அரேபியர்கள் வந்து எல்லா இடத்துலையும் குடியிருந்துடல. இப்போ இன்றைக்கி முஸ்லீம் மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாரும் அரேபியாவிலேருந்து வந்தவங்க கிடையாது.
அரேபியாவிலேருந்து வந்தவங்க தொடக்க காலத்தில் இங்கே வந்தாங்க. அந்த பெரிய தொடர்புகள் கூட ஒரு நூற்றாண்டோட முடிஞ்சு போச்சு. அதிகமான மக்களினுடைய வரத்து இங்கே ஏற்படல. மேற்கு கடற்கரையோடு அவங்க எல்லாமே நிறுத்திக்கிட்டாங்க. இந்த பக்கம் அதிகமாக வரல, கிழக்கு கடற்கரைக்கு அதிகமாக வரல. அதனால் இங்கே சேர்ந்த இஸ்லாமிய ஞானியர்கள், சூஃபி ஞானிங்க, இவங்க எல்லாரும் இஸ்லாத்தினுடைய செய்திகளை, இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளை, கொள்கைகளை, ஓரிரை கோட்பாடு, மனிதர்களுக்குள் அனைவரும் சமம், இந்த பேதங்கள் கிடையாது, இதெல்லாம் மக்கள் மத்தியில் சொல்லி அன்னைக்கு இருந்த சமூக சூழல், ஆண்டான் அடிமை முறை, சாதிய கொடுமைகள், இதெல்லாம் இதிலேருந்து தப்பிக்கணும்னு நினச்ச மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாம் மதத்தை தழுவி முன்பிருந்த மதங்கள்லேருந்து வெளியே வந்தாலுமே அந்த பண்பாடு, அந்த தமிழ் பண்பாடு அப்படியே அவங்கள்ட்ட இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இதுபோன்ற பழமையான கல்லுப்பள்ளிகள் பல்வேறு காரணங்களால் சிதைக்கப்பட்டு வருவதாக முனைவர் ராஜா முகமது அவர்கள் குறிப்பிடுகிறார். இஸ்லாமிய கட்டடக்கலை தமிழ்நாட்டுக்கு ஏறத்தாழ 13-14வது நூற்றாண்டில் தான் வந்துச்சு. ஆனால் இஸ்லாம் 7வது 8வது நூற்றாண்டுலேயே வந்துருச்சு. இப்போ வந்தவங்களுக்கு தொடுகிறதுக்கு அவங்களுக்கு இடம் தேவை. அந்த மாதிரி இடம் தேவை அப்படிங்கிற பொழுது அவங்க இதை கட்டுமானம் பண்ணுறதுக்கு யாரை தேடணும்? அந்த காலத்து கொத்தனார்களை தேடணும், கட்டட கலைஞர்களை தேடணும். அந்த காலத்து கட்டட கலைஞர்கள் பூராவும் இந்துக்கள். அவங்க எல்லாம் கோயில் கட்டுறவங்க. கோயில் கட்டுமான கலைகள் தான் அவங்களுக்கு தெரியும். ஆக அவங்கள்ட்ட இந்த மாதிரி பள்ளிவாசல் கட்டணும் அப்படிங்கிற பொழுது நாங்கள் கட்டித்தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த திராவிட கட்டடக்கலை பாணி அப்படிங்கிறது இந்து கோவில்கள் எப்படி இருக்கோ, எப்படி கட்டப்பட்டிருக்கோ தமிழ்நாட்டில், அந்த கலை அம்சத்துக்கு பேர் திராவிட கட்டடக்கலை. அந்த திராவிட கட்டடக்கலையிலேயே நீங்கள் கட்டுங்க, ஆனால் உருவங்கள் எங்கேயும் இருக்கக்கூடாது. இப்போது நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா ஒரு தூணை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தூணில் ஒரு பாம்பு இருக்கும், இல்லை ஒரு அவங்க வழிபடுற ஒரு கடவுளினுடைய உருவம் இருக்கும், இல்லை ஒரு பெண் கடவுளினுடைய உருவம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அந்த உருவங்கள் தவிர்க்கப்பட்டு மற்ற இந்த திராவிட கட்டடக்கலை பாணியிலேயே நிறைய பள்ளிவாசல்கள் கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் மிக அதிகமாக கடற்கரை பகுதிகளில் இருந்திருக்குது. கடற்கரை பகுதிகளில் ஒரு காலத்தில் அந்த மாதிரி நிறையா இருந்தது பூராவும் 15வது நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்களுடைய வருகை போது அவங்க இந்த மாதிரி நிறைய முஸ்லீம்களை வேட்டையாடுவதற்காக நாங்கள் இந்த இந்தியாவிற்கு வந்தோம்னு டிக்ளேர் பண்ணிக்கிட்டு வந்தான் அவன். அதனால் அவன் இந்த அந்த முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தலங்களை பூராவும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் இடித்து தள்ளினான். நிறைய இடங்கள் அந்த பள்ளிவாசல்கள் மாற்றப்பட்ட வரலாறுகளும் உண்டு, அதுக்கு சாட்சிகளும் இருக்குது. அது அவங்களே எழுதி வச்சுருக்காங்க. அதான் ஒரு பெரிய வேடிக்கை. நாங்களே இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காங்க. அவங்களுடைய வரலாற்று குறிப்புகள்லேயே அது வருது. அதிலேருந்து மிஞ்சினது போக உள்ள பள்ளிவாசல்களை ஒரு சில பள்ளிவாசல்கள் காயல்பட்டினத்தில் நிறைய ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 12-13 பள்ளிவாசல்கள் எல்லாம் இருந்துச்சு. அது மாதிரி கீழக்கரையில் இருக்குது. அது மாதிரி இது தேங்காய்பட்டினம், அந்த குளச்சல்னு ஒரு அருமையான ஒரு பள்ளிவாசல். இது மாதிரி குளச்சல், தேங்காய்பட்டினம், அந்த கடற்கரை பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்னும் பல பகுதிகள், இங்கே தஞ்சாவூர் வரைக்கும், தஞ்சாவூர் கடற்கரை, அதிராம்பட்டினம், இந்த பகுதி வரைக்குமே அந்த மாதிரியான பழமையான திராவிட கட்டடக்கலை பாணியில் உள்ள பள்ளிவாசல்களை நிறைய பார்க்கலாம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என்ன காரணத்தினாலோ நம்ம மக்கள் பூராவும் இதை பொதுவாக இப்போ இன்றைக்கு இருக்கிற ஒரு காலச்சூழலில் இது பூராவும் கோயில்களை பள்ளிவாசல்களாக மாற்றிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறான். அப்படிங்கிற ஒரு பயத்தினால நிறைய இடங்களில் எல்லாத்தையும் மாடர்னைஸ் பண்ணி இப்போ காயல்பட்டினத்துலலாம் எந்த பழமையான பள்ளிவாசல், எல்லா பழமையான பள்ளிவாசல்களையும் மாடர்னைஸ் பண்ணிட்டாங்க. அந்த பழைய ஸ்ட்ரக்சரே கிடையாது. அதிர்ஷ்டவசமாக நான் 1990லேருந்து
2000 வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஆய்வு பண்ணினேன் இந்த தமிழ்நாட்டு இஸ்லாமிய கட்டடக்கலையை பற்றி. அப்போ நான் எல்லாத்தையும் புகைப்படம் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே இருக்காது, அந்த பள்ளிவாசல்கள்லாம் இருக்காது. இந்த சிறிய கல்லுப்பள்ளி தமிழகத்தின் 1000 ஆண்டுகால இஸ்லாமிய வரலாற்றின் மௌன சாட்சியாக நிற்கிறது. பாழடைந்து மழைநீரில் மூழ்கி ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகியிருந்தும் உள்ளூர் மக்களின் அர்ப்பணிப்பால் மீண்டும் உயிர் பெற்றுள்ளது. ஆனால் இது ஒரு தனி நிகழ்வு அல்ல. தமிழகம் முழுவதும் இப்படிப்பட்ட பல நூற்றாண்டுகள் பழமையான பள்ளிவாசல்கள் இன்று மெதுவாக மறைந்து கொண்டிருக்கின்றன. இவை வெறும் கட்டடங்கள் அல்ல, ஒரு சமூகத்தின் வரலாறு, ஒரு நாகரிகத்தின் தடயம், ஒரு பாரம்பரியத்தின் உயிர். இவற்றை பாதுகாக்காவிட்டால் நம்முடைய சொந்த வரலாற்றையே நாம் அழித்துக் கொள்வோம். இன்றுள்ள இந்த பள்ளிவாசல்களை அசல் தோற்றம் கெடாமல், பழமை மாறாமல் எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாக்க வேண்டும். இது ஒரு கட்டிடத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல, பாரம்பரியத்தையும் பன்முகத்தன்மையையும் வரலாற்று உண்மையையும் காப்பாற்றும் முயற்சியாகும்.